இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ஆல்ரெடி நான் வந்து அவங்களோட 3 எமோஷன்ஸ் வந்து ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நாம இப்போ பார்க்க போகிறது அவங்க இப்போ இந்த வீக்கெண்ட் என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see வாட் இஸ் கோயிங் டு கம் அவுட். எல்லாத்தையும் செக் மத்த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். பேக் டு சென்னை. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்லோடிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டைமில். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஒன் செகண்ட், கிளென்ஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ பார்க்கலாம் உங்கள் பர்சன் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்க என்ன அப்படின்னா, லவ் யூ, சச் அ க்யூட் கார்டு. ஸோ அவங்க மேபி கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப லாயல் பர்சன். அது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு ஐ மீன் சாட்டர்டே வீக்கெண்ட் எனர்ஜி ரொம்ப கேஷுவலாக ரொம்ப க்யூட்டாக வருது. ஐ லவ் யூ, ஐம் ஹூக்ட் ஆன் யூ. அவங்க வந்து வாலண்டியராக உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் தூண்டில் போட்டு நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, அவங்கள தான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதானே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தான் அவங்களோட பசில், மிஸ்ஸிங் பசில். ரொம்ப நாளாக வந்து காதல் அவங்க தான் ரொம்ப அழகாக காதலிக்கிறவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப லாயலான பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை அப்படியே சுக்கல் சுக்கலாக உடச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லாயல். அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட காதல் தான் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போது என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட காதல் வந்து எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப புனிதமாக இருக்குது அப்படின்னு. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. அந்த ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். I'm keeping tabs on your social media. I want to know what you have been up to. உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அவங்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. நான் வந்து ஒன்றும் கண்டுக்காமலாம் இல்லை அப்படின்றாங்க. Do you love me as much as I love you? Insecurity creeps in while seeing your strength and glow. அவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அச்சம்னு கூட சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அவங்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அதனால தான் கொஞ்சம் இங்கே ஷைனஸ் நான் ஃபீல் பண்ணுறேங்க. இந்த எனர்ஜியில் கொஞ்சம் கூச்சமும் உங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக அவங்கள நேசிக்கிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்கு இருக்குது. பட் அவங்களுக்கு தெரியும், இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா உங்களோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு அப்படிங்கிறது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ரொம்ப ரீசெண்டா உங்களை பத்தி. ஏன்னா இந்த காதல் இந்த கனெக்ஷனை பத்தி பிளாக்கேஜா வருது. ஐ வாண்ட் யூ பேக். இது பிளாக்ட். மேபி பாஸ்ட் எனர்ஜி ஏதாவது உங்க காதல் வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா அது பிளாக்ட். அது இனிமே உங்க வாழ்க்கையில வர முடியாது. இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரௌண்ட் யூ. இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. பாஸ்ட் பர்சன் இன்னும் அந்த எனர்ஜி உங்களை தான் சுத்தின்னு இருக்கு. மேபி அந்த பாஸ்ட் எனர்ஜி கூட உங்களோட சோஷியல் மீடியாவை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். கோ என்ஜாய் யுவர் லைஃப். டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ டு கேட்ச் அப். ஐ நெவர் வாண்டட் டு காஸ் யூ பெயின். ஸோ நீங்கள் இது வந்து எப்படின்னா யூஆர் நீங்கள் வந்து ஒரு புது காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு காதலை வந்து ஒரு கனெக்ஷனை காதலை விட்டுட்டு விலகி போயாச்சு. இப்போ அந்த பர்சன் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா உங்களோட இருந்த தருணங்கள் வந்து வாழ்க்கை வந்து எப்பவுமே கொண்டாட்டமா இருந்தது. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கு. அவங்க திரும்பி பார்க்குறாங்க அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லைன்னா அவங்களோட காதல் வாழ்க்கையை இப்போ திரும்பி பார்க்கும்போது நீங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கல. நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் நீங்க வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ண போது இந்த பர்சன் கொஞ்சம் ஈகோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ 2 எனர்ஜி நிச்சயமா இந்த இந்த ரீடிங்ல இருக்கு. பட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது நியூ எனர்ஜில தான். நீங்க பேக் பண்ணி கிளம்பி போயிட்டீங்க. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். யூ மேக் மீ ஃபீல் சேஃப். உங்களோட காதல் வந்து உங்களோட அதுதான் நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம். உங்கள் காதல் வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிறதையோ இந்த காதலையோ இந்த கனெக்ஷனையோ ரொம்ப சேஃபான பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே எந்த முதுகு குத்தலும் இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி இவ்வளோ நாளாக அவங்க தான் ரொம்ப லாயல் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் அவங்களோட லாயலாக இருக்கீங்க. யூ ஆர் மை ஸ்பார்க் இன் டார்க்.
அவங்க வந்து ரொம்ப எங்கேயாவது தட்டு தடுமாறி போக முடியாம நிக்கும்போது, தவிக்கும்போது, உங்களையோ, உங்க காதலியோ நினைச்சு பார்க்கும்போது, ஓகே இதுதான் நம்ம போக வேண்டிய பாதை அப்படின்ற அந்த ஸ்பார்க் அவங்களுக்கு இருக்கு. அது வந்து அவங்கள முன்னாடி போகறதுக்கு உந்து சக்தியா இருக்கு. கிஸ், ஹக், டாக், ஆர்க்யூ, லாஃப் அண்ட் லவ் தட்ஸ் அஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காதல்ல எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற ஆளும் கிடையாது. அதே சமயம் வந்து அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் எதிரா சொல்ற ஆளும் கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காதல்ல வந்து எல்லா எமோஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு. நிச்சயமா தடை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைக்கிறாங்க. மிரர் எனர்ஜி வருது. ஸோ இடையில உங்களோட எக்ஸ் இல்லன்னா உங்களோட பாஸ்ட் பெர்சன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. தே வாண்ட் யூ பேக். பட் அந்த எனர்ஜி வந்து பிளாக்ட். அவங்களால திரும்ப உங்ககிட்ட வர முடியாது. அதுதான் நான் இந்த எனர்ஜிலேருந்து பார்க்குறேன். மேபி உங்களோட பெர்சன் ரொம்ப பொசெசிவ். இது வந்து பிராக்டிகலா நடக்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்து எனர்ஜெட்டிக் அதாவது எனர்ஜி லெவல்ல நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம். அது வந்து நீங்க 3D வேர்ல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம கூட இருக்கலாம். பட் நீங்க அவங்களுக்காக காத்துட்டு இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சிம்பயோசிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், க்ரோயிங் டுகெதர் இன் அ யூனிக் ரிதம் ஆஃப் யூனிட்டி. ஸோ இது வந்து நீமோ தான் எனக்கு நீமோ மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதான் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் சரி, ஒருத்தங்கள ஒருத்தங்க தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. அது எவ்வளோ தூரம் ஆனாலும் சரி, எவ்வளோ எனர்ஜி அதை எடுத்தாலும் சரி, எவ்வளோ போராட்டமா இருந்தாலும் சரி, உங்க பெர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணு தான். நீ எங்க போனாலும் சரி, தொலைஞ்சே போனாலும் சரி, நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிருவேன். நீயும் அப்படிதான். நான் எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நீ என்னை கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ரீகண்டில் த ஓல்ட் ஸ்பார்க். லெட் லவ் ப்ளூம் அண்ட் நியூ. மேபி நீங்க வந்து இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால காதலை வந்து விட்டு விலகி இருந்தீங்க, இல்ல விலகி இருந்தீங்க பாஸ்ட்ல அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க, இப்போ வந்து அதுலேருந்து வெளியில வர தருணம் வந்துருச்சு. நீங்க வந்து காதலை ரீகண்டில் பண்ணலாம். ரீகண்டில்னா வந்து காதலை திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சேஃப் ஸ்பேஸ். டைட் ஷால் டு சாரி செயில் டுகெதர் வித் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டைட்ஸ். இதுதான் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்த எனர்ஜி தான். எவ்வளோ தூரம் உங்க காதல் வாழ்க்கையில தடைகள் வந்தாலும் சரி, மேலே போனாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, இந்த காதல் இந்த யார் வந்து உங்களுக்கு கிட்ட வாலண்டியரா ஹூக்கப் ஆயிக்கிறாங்களோ, அந்த காதல் வந்து உங்கள விட்டு விலகி போகாது. இது வந்து மேபி இந்த பாஸ்ட் பெர்சன் பார்க்கலாம் இப்ப. அவங்க எத மிஸ் பண்றாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த உங்களோட காதல் வாழ்க்கைய எப்படி ஸ்மெல் பண்றாங்க? அது எனக்கு எப்படின்னு தெரியல. மேபி சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ணலாம். இல்லன்னா வந்து உங்களோட சோஷியல் மீடியாவ அவங்க ஹேக் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ சம்திங் உங்க சோஷியல் மீடியாவ அவங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. அது அது மூலம் நீங்க உங்களோட காதல் வாழ்க்கைய அவங்களால ஸ்மெல் பண்ண முடியுது. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. எதை இழந்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்க உங்கள திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையில. பட் பிரபஞ்சம் சொல்றாங்க நோ. பேஜ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நைட் ஆஃப் ஏகான்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ். எனக்கு இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் பற்றி தான் கொஞ்சம் டவுட்டு. த ஹெர்மிட். ஒரே நிமிஷம். எயிட் ஆஃப் கிறிஸ்டல். ஸோ நீங்க புது காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் பண்ண போறீங்க. பாட்டம் டெக்ல இருக்கிறது குயின் ஆஃப் ஏகான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லைன்னா வந்து உங்க எனர்ஜி உங்களோட காதலை அட்ராக்ட் பண்ணுது. நீங்க ரொம்ப சாஃப்ட், ஜென்டில். அதே சமயம் வந்து எங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேஷன், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. இத வந்து உங்களோட பெர்சன் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. த டெம்பரன்ஸ் ரொம்ப பொறுமையான ஆள் நீங்க. நீங்க இந்த காதலோட கொஞ்சம் கொஞ்சமா பிரபஞ்சம் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையில குடுக்க போறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக போது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இந்த பாஸ்ட் பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு காட்டுப்பன்னி, ஒரு பேர் போரா பேர். அ நைட் ஆஃப் ஏகான்ஸ் எனர்ஜி அந்த ஹெர்மிட். இப்போ அந்த பெர்சன் வந்து எந்த தடை இருந்தாலும் உடைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால வர முடியாது. த ஹெர்மிட் மோட் அவங்க இப்போ வந்து எல்லாத்துலேருந்தும் பின்வாங்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு குழப்பமான எனர்ஜி. இந்த பர்சன் பாஸ்ட்ல ஒரு பிளேயர். உங்களோட பாஸ்ட் பர்சன் யாரா இருந்தாலும் சரி. அவங்க பிளேயர் இப்போ வந்து மேபி அவங்க இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜியில இல்ல. பட் அது மட்டுமே இந்த காதல உங்களுக்கு திருப்பி குடுத்துடாது. அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. நீங்க உங்களோட காதல் வாழ்க்கையில முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஸோ மூவ் ஆன். உங்களோட காதல் வாழ்க்கையும், உங்க பெர்சனோட எனர்ஜியும் ரொம்ப கிளியரா இருக்கு. உங்களுக்குள்ள எந்த கன்ஃப்யூஷனும் இல்ல. இந்த பாஸ்ட் பெர்சன் திரும்ப வர ட்ரை பண்றாங்க. அவங்களுக்குள்ள மாற்றங்கள் இருக்கு. பட்
அவங்க பண்ண பழைய விஷயங்கள்னால தே ஆர் நாட் அலௌட். அவங்களுக்கு உங்க காதல் வாழ்க்கையிலயோ, உங்க வாழ்க்கையிலயோ வரதுக்கு அனுமதி கிடையாது. ஜெய் சீராம். காட் பிளஸ் யூ.